அஸ்ஸலாமு அலைக்கும் ரெஸ்பெக்டட் வீவர்ஸ். உலக அரசியல் ஈரானை நோக்கி திரும்பி இருக்குது. ஈரானில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டை முடக்கிறதுக்கு இல்லாட்டி அமெரிக்காவுடைய ஒரு அடிமை அரசாங்கம் அங்கே உருவாக்குறதுக்கு அனைத்து வேலையும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அமெரிக்கா செஞ்ச மிக முக்கியமான வேலை ஒன்று என்னன்னு கேட்டால், அங்கே ஆட்சி மாற்றத்தை நான் கொண்டு வரணும், ரெஜிமை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவசியம் அமெரிக்காவுக்கு இருக்குது. அதனால அங்கே கூடிய நாட்டிலே கூடிய மக்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த அரசாங்கத்தை அது மூலியமா கவுப்போம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ட்ரை பண்ணிச்சு. எனக்கு கேட்டால் இதெல்லாம் இவங்களை கை வந்த கால ஏற்கனவே லிபியால எல்லாம் செஞ்சாங்க. இந்த மாதிரி சிஐஏ அப்படி மொசாட் மாதிரி ஆட்களை அந்த சமூகத்துக்குள்ள எந்த ஒரு அவங்களுக்கு அடிமை இல்லாத ஒரு அரசாங்கம் இருக்கோ அந்த சமூகத்துக்குள்ள இவங்களுடைய இந்த மாதிரி உளவாளிகளை இன்ஃபில்ட்ரேட் பண்ணி அதுக்கு தேவையான மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு கலவரத்தை உருவாக்கி அது மூலியமா ஆட்சி மாற்றம் ஒன்று உருவாக்குறதுக்கு இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஈரான்லேயே ட்ரை பண்ணாங்க, ஆனால் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இது ரிலேட்டடாக ஈரான்லேயே கூடிய ராணுவ படை சார்ந்தவர்கள் சர்ச் பண்ணும்போது அங்கே கூடிய மக்கள் அவங்களே கருத்து தெரிவிக்கிறாங்க. சில இடத்த ரெண்ட்டுக்கு ஹயர் பண்ணி இந்த இடவங்க உளவாளிகளாக இருக்கிறாங்க. அந்த இடத்துல அமெரிக்கா இஸ்ரேல் மேட் பண்ணின வெப்பன்ஸ் எல்லாம் அங்கே ஸ்டாக் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் எக்கச்சக்கமான இந்த மாதிரி ஆதாரங்கள் இருக்குது. ஈரான் உள்ளுக்குள்ளே ரொட்டேட் ஆகுது. இந்த மாதிரி ஈரான் உள்ளுக்கு ஒரு உள்நாட்டு கலவரத்தை உருவாக்குறதுக்கு அங்கே கூடிய அமெரிக்காவை இருக்கட்டும் இல்லாட்டி இஸ்ரேலுக்கு கூடிய இந்த அரசாங்கம் ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மீடியாக்கள்ல இங்க ஈரானுடைய ஆட்சி சரியில்லை, அவரோட மிகப்பெரிய பெண்களுக்கு ஒரு அநீதியில இருக்கிறாரு, பெண்களை அடிமை பண்ணி வச்சிருக்காரு, அதான் இதான் சொல்லிட்டு கதை சொல்லுவாங்க. இப்ப நல்ல உதாரணம் வெனிசுலால நடந்துச்சு. அங்கே கூடிய இந்த மெதூர் அப்படி சொல்லக்கூடியவர் அங்கே கூடிய மக்களை அடக்குறாரு, அவர் ஒரு டிக்டேட்டர், அதான் இதான் சொல்லி போய் சொல்லிட்டு அங்கே கூடிய சில மனிதர்கள் இப்பாங்க, சல்லிக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அந்த மாதிரி ஆட்களை யூஸ் பண்ணிக்கிட்டு மெதுரோ அவர்களை கடத்திட்டு போயிட்டு இப்போ அவங்களுக்கு தேவையான ஒரு பொம்மை அரசாங்கத்தை வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அது மாதிரியான வேறு தான் இப்போ ஈரானில் சேர்த்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த முயற்சியில் தோத்துட்டாங்க. இப்போ என்ன நடந்து கொண்டிருக்குன்னு கேட்டால், உளவியல் ரீதியாக அவங்கள உழ வைக்க பார்க்குறது ஈரானை. உலக மீடியாக்கள் எல்லாமே ஈரானை நோக்கி இப்படி வருது. அமெரிக்காவுடைய ஏப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர்கிராஃப்ட் கேரியர் ஈரானை நோக்கி நடந்து கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல இடத்துல ஸ்டாக் பாய்ஸ் வெப்பன்ஸ் பண்ணுறாங்க. அரபு தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் மிலிட்டரி பேஸில் ஈரானை தாக்குவதற்கு இந்த மாதிரி போர் விமானங்கள் குவிக்கப்படுது. அதான் இதான்னு சொல்லிட்டு அமெரிக்கா அரசியல் ரீதியான ஒரு இந்த மாதிரி ஒரு முக்கியமான நேரத்தில் அந்த கவன சிதறுதலை ஏற்படுத்துறதுக்கான வேலையை உளவியல் ரீதியாக தாக்கி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு சோஷியல் மீடியாக்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் ஒரு ஆயுதமாக வெஸ்டர்ன் இந்த கண்ட்ரிஸ் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. முக்கியமாக ஜயனிஸ்ட் மீடியாக்கள் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அதை தொடர்ந்து இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த ஆட்சி மாற்றத்தை ஈரானில் உருவாக்கணும்னு சொன்னால் அங்கே கூடிய ஆயத்துல்லா ஹமீனி ஆகிக்கட்டும், அவரோட மகன்மார்கள் ஆகிக்கட்டும், இந்த மகன் அளிக்கிறவங்களா ஆகிக்கட்டும், கூடிய முக்கியமான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆகிக்கட்டும், நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஆகிக்கட்டும், இந்த மாதிரி அரசியல் ரிலேட்டடான பிரபல்யங்களை அசேசினேட் பண்ணி டார்கெட் பண்ணி அசேசினேட் பண்ணுறதுக்கு அவங்களை கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது. ஏன்னா அப்படி செஞ்சேன்னு கேட்டால் அந்த அரசாங்கம் ரன் ஒரு சிஸ்டம் டக்குன்னு முடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தொடர்ந்து அதுவும் சரி வரலாடி சொன்னது இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஈரான் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் ஃபிளாக் அட்டாக் கொண்டு உருவாக்கி ஒரு போருக்கான ஒரு சூழ்நிலைமை ஏதோ ஒரு வகையில் இவங்க உருவாக்கி ஜயனிஸ்டுகள் அமெரிக்கா இஸ்ரேல் ஒரு போருண்டுக்கு கொண்டு வர வச்சு அது மூலியமா ஈரான்ல இருக்கக்கூடிய அதிகமான முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது இல்லையா, அதாவது ஈரான் என்ற நாட்டுக்கு வருமானம் தரக்கூடிய ஏர்போர்ட் ஆகிக்கட்டும் இல்லாட்டி ஹார்பர்ஸ் ஆகிக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான பிளேசஸ் இருக்குது இல்லையா, ஹைப்பர் மால் ஆகிக்கட்டும், சூப்பர் மார்க்கெட் ஆகிக்கட்டும், இந்த மாதிரி இடங்களை டார்கெட் பண்ணி அதை டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய முக்கியமான இந்த மாதிரி பிசினஸ் ஆகிக்கட்டும், அந்த மாதிரி இடத்துல டார்கெட் பண்ணி அமெரிக்கா அதுங்களை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மூலியமா ஈரானுக்குள்ள என்ன நடக்கும், ஒரு பொருளாதார ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்படும். அதனால் ஆகக்கூடிய மக்கள் பிரச்சனைக்கு உருவாகுவாங்க, பலவிதமான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மூலியமா ஒரு சிவில் வார் உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு ரெண்டு கட்சிகளுக்கு மத்தியில் ரெண்டு குழுக்கு மத்தியில் சண்டை போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான ஆயுதங்களே யார் ஈரானுக்கு எதிராக வேலை செய்கிறாங்களோ அவங்களே கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த மாதிரி எக்ஸாம்பிள் உலகத்தில் எக்கச்சக்கமாக நடந்திருக்குது. இந்த மாதிரி ஈரானை முடக்கிறதுக்கு அது மூலியமாக ஒரு பிரச்சனையை கொண்டு ஈரான் கூடிய அரசாங்கத்தை மாற்றிட்டு இல்லாட்டி அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு ஈரான் அமெரிக்காவுக்கும் இல்லாட்டி ஜயனிஸ்டுகளுக்கும் அடிப்பணிற மாதிரி தேவையான ஒரு அரசாங்கத்தை அங்கே உருவாக்குறதுக்கு ஒரு ஆட்சியாளர் கொண்டு வைக்கிறதுக்கான வேலை தான் இங்கே நடந்து கொண்டிருக்குது. இப்போ இதுக்கு என்ன காரணம், ஏன் அடிப்பணியை வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அதிகமான யூடியூபர்ஸ் என்ன சொல்றாங்க என்ன அப்படின்னு கேட்டால், ஈரான் அப்படின்னு சொல்றது பெட்ரோலை அமெரிக்கன் டாலருக்கு விற்கிறாங்கல்ல, அவங்க நியூக்ளியர் என்ரிச் பண்ண போறாங்க, இந்த மாதிரி காரணங்கள் அடிக்கிட்டு போனாலும் இதெல்லாம் சாதாரண காரணங்களாக இருந்தாலும் மிக முக்கியமான காரணங்கள். அதாவது சோஷியல் மீடியாவில் என்ன சொல்றாங்க, பிபிசியில் என்ன சொல்றாங்க, வாஷிங்டன் போஸ்ட்ல என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்ன சொல்றாங்க, அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இஸ்லாத்தின் அடிப்படையில் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் சில விஷயங்கள் பார்த்துக்கிறோம். இது மிக முக்கியமான விஷயங்கள். இந்த விஷயத்துடைய ஆரம்பமே இதுதான். இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஏன் ஈரானை நோக்கி இந்த மாதிரி வேலை செய்யுதுன்னு கேட்டால், எங்களுக்கு மீடியா சோஷியல் மீடியாக்களில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் காமிக்கிற விஷயம்லாம் இல்லாமல் இதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது அதை நாங்கள் இஸ்லாத்தின் அடிப்படையில் நாங்கள் விளங்கிக்கிறோம். அதன் அடிப்படையில் எப்படின்னு கேட்டால், இந்த அமெரிக்காவை ஆகிக்கட்டும் இல்லாட்டி இந்த இஸ்ரேல் ஆகிக்கட்டும் இல்லாட்டி இன்றைக்கு கூடிய ரஷ்யா இல்லை, அதுக்கு முந்தி இந்த சோவியத் யூனியன் நிற்கிது இல்லையா, இது மூணுமே நாங்கள் இஸ்லாத்தின் அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால்
அல்பானியாவில் இருக்கக்கூடிய அந்த பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார் இல்லையா, அவரு என்ன சொல்றாரு அப்படின்னு கொஞ்சம் கேட்டுவான். Major devils, United States, Soviet Union, and Israel. So, in other words, American imperialism, Soviet social imperialism, and Jewish Zionism. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செய்தான்களை பத்தி 3 செய்தான்களை பத்தி ஒன்று சொல்றாரு. அந்த செய்தான்கள் யார் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னு கேட்டா, சோவியத் யூனியன் இப்ப இல்ல, இப்போ அந்த மாதிரி ஒரு இல்லை, இப்போ ரஷ்யா இருக்குது, அவங்க மார்க்கப்பட்டு உள்ளவங்க, ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்துவரெல்லாம் இருக்கிறாங்க, உண்மையான கிறிஸ்துவ அந்த பற்றி இருக்குது. அதனால தான் அவங்க அமெரிக்காவோட சேர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இங்கே அமெரிக்கா பொய்க்கு கிறிஸ்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கத்தை, அந்த மதத்தை ஒரு கேடயமா யூஸ் பண்ணிக்கொண்டு கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு கலங்கத்தை ஏற்படுத்தக்கூடியவங்க, சேர்ச் உடைக்கக்கூடியவங்க, இவங்க ஓரினை சேர்க்கையை ஆதரிக்கக்கூடியவங்க, இப்படி உள்ள குப்பையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. கிறிஸ்துவ மதத்தில் குடிக்கிறத ஹலால் பண்ணியிருக்கா ஹராம் பண்ணியிருக்கான்னு கேட்டால் ஹராம். ஆனால் அமெரிக்காவில் அது ஹலாலே. அப்போ அந்த மாதிரி எல்லா விபச்சார கூத்துக்களாக இருக்கட்டும், எல்லா சீர்கேடுகளாக இருக்கட்டும், அதுக்கு எல்லாம் எக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதன் அடிப்படையில் உண்மையான கிறிஸ்துவெல்லாம் அவங்கள வெறுக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இவர் என்ன சொல்றாரு, இப்போ சோவியத் யூனியன் ஒரு ஷைத்தான் சொல்லிட்டு அமெரிக்கன் இம்பீரியலிசம் அது ஒரு ஷைத்தான், ஒரு டெவில் அப்படின்னு சொல்றாரு. அதை தொடர்ந்து என்ன செய்யறாரு, இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜயனிசம் அப்படின்னு சொல்றது இன்னொரு ஷைத்தான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதன் அடிப்படையில் இது எப்படி ஷைத்தானுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும். அது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கும்போது எனக்கு தெரியும், அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னத்துக்கு படைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னத்துக்குன்னு கேட்டா, இறைவனுக்கு அல்லாஹ்வுக்கு அடிபணிவதற்கு. அப்ப அடிபணிவதற்கு தான் இறைவனுடைய நோக்கம். அப்ப என்னத்துக்கு அடிபணியணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப அந்த குர்ஆன்ல சொல்ற மாதிரி ஒட்டுமொத்தமா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிபணிஞ்சாங்க. அப்படி அடிபணிஞ்சதுனால என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, அழகான ஒரு கட்டமைப்பு கொண்ட, சீர்திருத்தம் கொண்ட, பொருளாதாரம் பேலன்ஸா ரொட்டேட் ஆகக்கூடிய, ஏழை ஆகிட்டே போகாம பணக்காரன் ஆகிட்டே போகாம பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சொசைட்டி, பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கக்கூடிய ஒரு சொசைட்டி, எல்லா விதத்திலேயுமே எல்லா நபர்களுக்குமே உண்மையான சமத்துவம் சொன்னா என்னன்னு சொல்லி ரன் ஆகக்கூடிய ஒரு சிஸ்டத்தை அல்லாஹ் குர்ஆன் மூலியமா வெளிப்படுத்துறான். சரியா? அப்ப அந்த கட்டளைகள், இறைவன் சொல்லக்கூடிய அந்த அனைத்து கட்டளைகளுக்கும் நாங்க அடிபணிஞ்சு நடந்தா தான் அந்த மாதிரி ஒரு அழகான கட்டமைப்பு கொண்ட ஒரு ஜமாத் உருவாகும். அப்ப அதுக்கு என்ன எங்களுக்கு தேவை, அல்லாஹ்வோட கட்டளைகள், அந்த அரசியல் ரீதியான கட்டளைகள் எங்களுக்கு தேவை. ஸோ அதன் அடிப்படையில் நாங்கள் வாழும் போது அல்லாஹ்வோட கட்டளையை நாங்கள் எடுத்து நடக்கணும். அப்படி நாங்கள் அல்லாஹ்வோட கட்டளையை விட்டுட்டு நாங்கள் வேற ஒன்றை தேடினோன்னு சொன்னாலே அது ஷைத்தானுடைய கட்டளையாக தான் இருக்கும். ஸோ இதன் அடிப்படையில் இந்த உலகத்தில் ரெண்டு ஜமாத் தான் இருக்கு, மேஜர் பிரிவா இருக்கு. என்னன்னு கேட்டா, ஒன்று ஹிஸ்புல்லா, இன்னொன்று ஹிஸ்புல் ஷைத்தான். ஒன்று அல்லாஹ்வோட அடிமை, இன்னொன்று ஷைத்தானுடைய அடிமை. இது ரெண்டும் தான் பிரிஞ்சு பல்வாரா இருக்குன்னு சொல்லுவீங்களே. ஆனால் மேஜர் செக்ஷன் இது ரெண்டு தான். இப்போ இந்த இடத்துல ஹிஸ்புல்லாவுக்கும் ஹிஸ்புல் ஷைத்தானுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சண்டை தான் ஈரான்ல போயிட்டு கொண்டிருக்குது. அது எப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது இன்னும் அதிகமா எப்படின்னு கேட்டா, இப்போ அல்லாஹ் அவனுடைய ஆதமுடைய சந்ததிகளை அல்லாஹ்வுக்கு மட்டும் அடிபணிஞ்சு நடங்க, அல்லாஹ்வோட கட்டளைக்கு மட்டும் அடிபணிஞ்சு நடங்க, என்ற பொருளாதார சட்டத்திட்டங்கள் இருக்குது அடிக்கடி அடிபணிஞ்சு நடங்க, என்ற சமூகவியல் சார்ந்த சட்டத்திட்டங்கள் குர்ஆன்ல போட்டிருக்கிறேன், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா இதே கட்டுப்படி நடங்க, என்ன மருத்துவம் ரீதியான சட்டத்திட்டங்கள் இருக்குது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா இருக்குது, இதுக்கு அடிபணிஞ்சு நடங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கட்டளைகளை அல்லாஹ் குர்ஆன்ல போட்டிருக்கிறான். சரியா? இப்ப இது ரிலேட்டடா வேலை செஞ்ச என்ன நடக்கும் கேட்டா, ஒரு அழகான கட்டமைப்பு கொண்ட ஒரு சமுதாயம், யாருக்குமே தீங்கு விளைவிக்காது. முக்கியமா இந்த இயற்கை சார்ந்த விஷயத்துங்களை இந்த உலகத்துல நாங்க முன்னேற்றத்தை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு இந்த இயற்கை சார்ந்த விஷயத்துல அழிக்கிற வேலையை செய்யாது, தண்ணியை அசுத்தப்படுத்தப்படாது. ஒரு போர் வந்தா கூட அல்லாஹ்வின் கட்டளையின்படி பெண்களை அநியாயம் செய்யக்கூடாது, கொல்லக்கூடாது, சின்ன பிள்ளைங்களை கொல்லக்கூடாது, மரம் செடி கொடியை அநியாயமாக்க கூடாது, தண்ணீரை அசுத்தமாக்க கூடாது, அதில் விஷம் கலக்கக்கூடாது, அதே மாதிரி மன்னிப்பு கேட்டு ஓட்டுனா அவங்கள விட்டுறணும், விரட்டி விட்டு அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி அழகான கட்டளைகள் கொண்ட ஒரு வாழ்வியல் திட்டத்தை அல்லாஹ் குர்ஆன்ல வச்சிருக்கிறான் இல்லையா, அவ்வளோ அழகா இருக்கும். ஆனா இது ஷைத்தான் எப்படி என்று கேட்டா, அவன் என்ன செய்வான்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு மட்டுமே அடிபணியறதுக்கு உருவாக்கின இந்த ஆதமுடைய சந்ததிகளை இப்லீஸ் அவனுக்கு அடிபணிய வைக்கிறதுக்கு தான் அவன் இந்த உலகத்துல வேலை செய்வான். இவ்வளவு தான் சிம்பிள். அப்ப அவன் ஒரு கட்டளையை போட்டிருப்பான், அவன் கட்டளை மூலியமா என்ன நடக்கும்னு கேட்டா, அவன் உலக ஒரு அரசியல் ரீதியான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்டர் ஒன்று வச்சிருப்பான், ஒரு அரசியல் ரீதியான ஒரு கொள்கையை வச்சிருப்பான், அதுக்கு அடிப்படையக்கூடிய சமுதாயத்தை அவன் உருவாக்குவான். ஸோ அதன் அடிப்படையில் ஹிஸ்புல்லான்னு சொன்னா அல்லாஹ்வோட அரசியல் கட்டளைக்கு அடிப்பணியக்கூடிய ஒரு ஜமாத், ஹிஸ்புல் ஷைத்தான் சொன்னா இப்லீஸுடைய அரசியல் கோட்பாடுகளுக்கு அடிப்பணியக்கூடிய ஒரு ஜமாத். அல்லாஹ்வோட கட்டளை தவிர நீங்க வேற எதை எடுத்தாலும் அது இப்லீஸை சார்ந்துடும். சரியா? அது எந்த கேட்டகரியா இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது
அல்லாஹ் சொல்றான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்துல இந்த கட்டளைகளை ஒரு அளவுக்கு உமர் ரலியல்லாஹு காலத்துல வந்து இது விரிவாக்கம் பண்ணினாங்க இல்லையா. ஸோ பல இடத்துங்களுக்கு வந்து இந்த இஸ்லாம் அப்படி சொன்னது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அரபு தீபகற்பத்திலேருந்து அது போக 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 உலகத்துல பல இடத்துங்களுக்கு இந்த உண்மையான இஸ்லாம்னு சொல்றது மக்களால் ஈர்க்கப்பட்டு அவங்களே ஏத்துக்கிட்டு ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு கொண்டு இருந்துச்சு. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான் என்ன அப்படின்னு கேட்டா 33 அல்லாஹ் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அனுப்பினதுக்கான நோக்கத்தை வந்து அல்லாஹ் சொல்றான் என்ன அப்படின்னு கேட்டா, அவனே தன் தூதரை நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பினேன், முஷ்ரிக்குகள் காஃபிர்கள் வெறுத்த போதிலும் எல்லா மார்க்கங்களையும் விட மேலோங்க செய்வதற்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லா மார்க்கங்களையும் விட மேலோங்க செய்வதற்காக சொன்னா மார்க்கம்னு சொன்னா நாங்க என்னன்னு விளங்கிடணும். அதன் அடிப்படையில் இப்ப இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறி இருக்குது, அதை ஃபாலோ பண்ண அது பேர் தான் வந்து இஸ்லாம், அதை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் முஸ்லீம். சரியா? ஸோ இதன் அடிப்படையில் இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம், மற்றதெல்லாம் இங்கே மதம் இருக்கு எக்கச்சக்கமா. ஆனா இப்போ இந்த அல்பானியா இருக்குது இல்லையா, அல்பானியாவுடைய அங்க பிரைம் மினிஸ்டர் சொன்னார் இல்லையா, என்ன அப்படின்னு கேட்டா 3 மேஜர் டெவில் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன சொன்னாரு, சோவியத் யூனியன் சோஷியல் இம்பீரியலிசம் அப்படின்னு சொன்னாரு. அதை தொடர்ந்து என்ன சொன்னாரு, அமெரிக்கன் இம்பீரியலிசம். இப்ப இது ரெண்டையும் வந்து நகர்த்திட்டு கடைசியா வந்து என்னன்னு கேட்டா ஜூவிஸ் ஜயனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 மார்க்கத்தை பத்தி சொன்னார் இல்லையா. இந்த 3 மார்க்கத்துல கடைசியா சொன்ன இந்த ஜூவிஸ் ஜயனிசம் சொன்னார் இல்லையா, அந்த மார்க்கம் வந்து ஷைத்தானுடைய மார்க்கம். அந்த மார்க்கம் மேலோங்கிறதா இல்லாட்டி அல்லாஹ் சொன்ன இந்த மார்க்கம் மேலோங்க போதா, இது ரெண்டுக்கும் நடக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுக்கும் ஹிஸ்பு ஷைத்தானுக்கும் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை தான் வந்து இங்க போயிட்டு இருக்குது. ஸோ இதுல இங்க என்ன விளங்குது அப்படின்னு கேட்டா, இஸ்லாம் அப்படி சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கை நெறி, அரசியல் சார்ந்த இந்த வாழ்க்கை நெறி அல்லாஹ் மேலோங்க வைப்பேன், ஒட்டுமொத்த உலகத்துக்குமே வந்து இந்த இஸ்லாம் வந்து பரவும், அந்த மக்கள் அதோடைய பியூரிட்டியை அழகா கண்டு அவங்களே ஏத்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து குர்ஆன் சொல்றாங்க. ஏன்னு கேட்டா இந்த மார்க்கத்துல நிர்பந்தம் இல்ல. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, எங்கட மார்க்கம் எங்களுக்கு, உங்களோட மார்க்கம் உங்களுக்கு. சவுதி அரேபியாவில் இன்றைக்கக்கூடிய இஸ்லாமிய போர்வலிக்கக்கூடிய டம்மி அரசாங்கம் இல்லாம உண்மையான இஸ்லாமிய அரசாங்கம் வந்து சவுதி அரேபியாவில் இருந்தா கூட எந்த மதத்தை சார்ந்தவங்களுக்கும் நீங்க கட்டாயமா நீங்க இஸ்லாத்தை வந்து நீங்க ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு இங்க வந்து படம் காட்டுற மாதிரி பொய் பிரச்சாரம் எல்லாம் வந்து இஸ்லாத்துல வந்து அப்படிலாம் இல்ல. முகமது நபி சொல்லிட்டு போயிட்டேன், ஏண்ட மார்க்கம் எனக்கு, உங்களோட மார்க்கம் உங்களுக்கு. ஆனா அறிவுபூர்வமா இந்த மார்க்கம் எப்படி உண்மையானது, இது எப்படி நலவை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகான முறையில வந்து நாங்க மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அந்த கடமை வந்து எங்களுக்கு இருக்குது, அதை நாங்க செய்வோம். ஆனா இங்க யாரையும் வந்து பைஃபோர்ஸை வந்து இங்க மார்க்கத்துக்கு வாங்கன்னு சொல்லி நாங்க சொல்ல அப்படி ஒரு அவசியமும் இல்லை. அப்படி சொல்லி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியும் இல்லை, குர்ஆன்லயும் எங்களுக்கு அப்படி இல்லை. ஆனா என்ன அடிக்கிற அல்லாஹ் சொல்றான், எல்லா மார்க்கங்களையும் விட மேலோங்குவதற்காக நல்லா நினைவச்சோம். அப்ப மேலோங்க என்ன நடக்கும், அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த சமுதாயம் அல்லாஹ்வுக்கு அடிபணிஞ்ச சமுதாயமா வந்து தீக்கும் இல்லையா. ஆனா இப்ப இப்லீஸ் என்ன செய்வான், அவன் இந்த மாதிரி அரசியல் கட்டளைகள் கொண்ட ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து அந்த கட்டளைகளுக்கு அடிபணியக்கூடிய ஆதமுடைய சந்ததியெல்லாம் வந்து மாத்திருவான். அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல எல்லா மார்க்கங்களையும் விட மேலோங்குவதற்குன்னு சொல்லும் போது அல்லாஹ் வந்து இன்னைக்கு ஒரு ரியல், ஒரு உண்மையான ஒரு ஒன் வேர்ல்ட் ஆர்டர், ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒற்றை உலக ஒழுங்கை பத்தி அல்லாஹ் இந்த இடத்துல குர்ஆன்ல வந்து பேசுறான். சோ இதுக்கு டிரெக்டா எதிராக தான் இன்றைக்கு இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்களும் இந்த இஸ்ரேல் இருக்கக்கூடியவர்களும் இப்ப அந்த அல்பானில் இருக்கக்கூடிய அந்த பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு, இந்த ஜயனிசம் சேட்டானிசம் அப்படி சொல்லிட்டு டெவில் அப்படி சொல்லிட்டு அது எப்படி சைத்தானோட கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தா, இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடியவனும் சரி இஸ்ரேல் இருக்கக்கூடியவனும் சரி, நாங்க கூடிய குடிமக்களை பேசல, அந்த ஆட்சி பண்ணக்கூடியவங்க ஜயனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. இவங்க யாரு அப்படின்னு பார்த்தா உண்மையான கிறிஸ்துவர்களும் இல்ல, உண்மையான யூதர்களும் இல்ல. உண்மையான ஒரு கிறிஸ்துவன்னு சொன்னா அவன் எந்த விதத்திலையுமே முஸ்லீமோட கோச்சிக்கிற மாட்டான், அவன் முஸ்லீமோட சேர்ந்து தான் நடப்பான். சரியா? ஆனா அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு ஈரானை வந்து எதிர்க்க போறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் உண்மையான கிறிஸ்துவர்களே வந்து பலஸ்டைனில் இருக்கக்கூடியவர்களே இந்த கிறிஸ்துவர்களுக்கும் யூதர்களுக்கும் இதில் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த ஜயனிஸ்ட் யூதர்கள் ஆகிக்கட்டும், ஜயனிஸ்ட் கிறிஸ்துவர்கள் ஆகிக்கட்டும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் ஆகிக்கட்டும், இஸ்ரேல் இருக்கக்கூடிய இந்த ஜயனிஸ்ட் யூதர்கள் ஆகிக்கட்டும், இன்க்ளூடிங் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, இவங்க எல்லாம் யூதர்கள் கிறிஸ்துவர்கள் சொல்ற போர்வையில் இருக்கக்கூடியவர்கள். உண்மையான யூதர்கள் அதே போல அமெரிக்காவில் நின்று பாலஸ்டைனுக்கு சப்போர்ட்டா ப்ரோட்டெஸ்ட் பண்றாங்க. ஈரான் என்று சொல்லக்கூடிய நாட்டில் இஸ்ஃபஹான்ல இன்றைக்கும் 45,000 யூதர்கிட்ட இருக்கிறாங்க. ஏன் அவங்க இஸ்ரேலுக்கு போகணும்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும், தோராவின் அடிப்படையில் இஸ்ரேலுக்கு போறதை தட அவனை மெசாயா வர காட்டல. அப்ப அங்க ஈக்கிறது யாரு, இவங்க எல்லாம் ஜாயினிஸ்டுகள். இவங்க எல்லாம் எங்களோட மார்க்கத்தை கேடயமா பயன்படுத்தி இவங்க செய்யற அட்டகாசத்தினால உலகத்தில் இருக்கக்கூடிய யூதர்கள் ஆகிய அப்பாவி எங்களுக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சோ இதனால உலக மக்களை பிரிச்சு பாருங்க, நாங்க யூதர்கள் அந்த இஸ்ரேலுக்கு போகாம பிரிஞ்சு அமெரிக்காவிலையும் இஸ்ஃபஹான்லையும் விற்கிறோம், இந்த பல அரபு நாடுகளையும் இன்றைக்கும் விற்கிறாங்க. ஆனா இந்த இஸ்ரேல் இருக்கக்கூடியவங்களுக்கும் உண்மையான யூதர்களுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. இது ஆதாரத்தின் அடிப்படையில் ப்ரூவ் பண்ணியிருக்குது. ஜோன் ஹாப்கின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெனட்டிக்கலி சம்பந்தமான ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில அவங்க என்னடா இப்படி சொல்றாங்களே, அப்ப இஸ்ரேல் உள்ளவங்க எல்லாம் யாருன்னு சொல்லி அவங்களோட ஜெனட்டிக்கலி கனெக்ஷன் இருக்குதா யூதர்களுக்குன்னு சொல்லி அவங்கள வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட ஜீனை வச்சு அந்த ஜோன் ஹாப்கின்ஸ் ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஜாயினிஸ்டுகளுக்கு இந்த உண்மையான, அதாவது இந்த
யூதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட வம்சத்திலிருந்து வந்து அந்த யூதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, சொல்றாங்களே செமிட்டிக்னு சொல்லிட்டு, அந்த செமிட்டிக் யூதர்களுக்கும் இன்றைக்கு இஸ்ரேல் ஆட்சி பண்ணி கொண்டிருக்க யூதர்களுக்கும் ஜெனட்டிக்கலி எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்ல 197%. ஆனா பாலஸ்டைன்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் யமன்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் ஏன்ஷியன்ட் இந்த இல்லாட்டி இந்த ஏப்ரஹிமிக் இந்த ஃபேமிலி இருக்குது இல்லையா, அப்படி இந்த செமிட்டிக் அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் ஜெனட்டிக்கலி கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஜோன் ஹாப்கின்ஸ் அவங்களுடைய ரிசர்ச் ஜெனட்டிக்கலி அந்த ஜீன் சம்பந்தமான ரிசர்ச்ல வந்து அவங்க வந்து சமரைஸ் பண்ணி இப்படி போட்டுருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் இவங்களுக்கு ஏன் உண்மைக்குமே இந்த யூத கிறிஸ்துவ அப்படி சொல்லக்கூடிய மார்க்கத்தை இவங்க வந்து கேடயமா பயன்படுத்துறானும், இவங்க உண்மைக்குமே யாருன்னு பார்த்தா ஜாயினிஸ்டுகள். அப்ப ஜாயினிஸ்டுகள் எங்களுக்கு தெரியும், ஜாயினிஸ்டுகளுடைய கோ ஃபவுண்டர் ஆகிய தியேட்டர் ஹெசில் அப்படின்னு சொல்லக்கூடியவன், யூத உலமாக்களே சொல்றாங்க அந்த தியேட்டர் ஹெசில் அப்படி சொல்லக்கூடியவன் தன்னைத்தானே யூதன் அப்படின்னு சொன்னாலும் அவன் ஒரு நன்பிலீவர்ஸ், அவன் ஒரு ஏத்திஸ்டா வந்து இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவங்களுக்கு இவங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துல வந்து இவங்க ஒரு வேலை செய்யணும்னு சொன்னா இவங்களுக்கு மத ரீதியான ஒரு அடையாளம் தேவைப்படுது. அதுக்கு கேடயமா தான் கிறிஸ்துவத்தையும் வந்து யூதர்கள் இந்த யூத மதத்தையும் வந்து இவங்க பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. சரியா? அதுக்கு மிக சிறந்த உதாரணம் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய உண்மையான கிறிஸ்துவர்கள், ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்துவர்கள் ஆகிக்கட்டும், இல்லை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் ஆகிக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே பாலஸ்டைனுக்கு சார்பா, பாலஸ்டைனில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு சார்பா பேசிக் கொண்டிருப்பாங்க, வேலை செஞ்சு கொண்டிருப்பாங்க. இப்போ இன்னைக்கு ரஷ்யா வந்து ஈரானோட தான் இருக்குது. இப்போ ரஷ்யா கிறிஸ்துவ நாடு, ஆனா அமெரிக்கா கிறிஸ்துவ நாடு தானே. அப்ப அவங்க எப்படி வந்து ஈரானுக்கு எதிராக வந்து வருவாங்க? அப்ப ஏன்னா அவங்க போலியா நடிக்கிறாங்க. அதே மாதிரி தான் கிறிஸ்துவன் சொன்னா எப்படி முஸ்லீமோட வந்து ஒத்துமையா இருப்பாங்களோ, அது மத்த பக்கம் தான் எந்த ஒரு உண்மையான கிறிஸ்துவனும் யூதனோட ஒத்துமையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஏன்னா கிறிஸ்துவர் அவங்க வணங்கக்கூடிய ஜீசஸ் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதிக்கக்கூடிய அவரை வந்து அவ்வளவு சூழ்ச்சி பண்ணி சிலுவையிலே ஏத்தின கூட்டம் தான் இந்த யூதர்களோட. அப்ப எப்படி வந்து இவங்க ஒன்று சேருவாங்க அப்படின்னு பார்த்தா மத ரீதியான கொள்கையை விட்டுட்டு இவங்க போறாங்க. அப்ப உலகத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இவங்க உருவாக்க போறாங்க. அப்ப இவங்க மதத்தின் அடிப்படையில இவங்க இல்லைன்னு சொன்னா, இவங்க இறைவனை நம்பாதவங்கன்னு சொன்னா, இன்னைக்கு திட்ட தெளிவா வந்து தெரியுது இவங்க ஷைத்தானே ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள். இதுக்கு மிக சிறந்த உதாரணம் என்னன்னு கேட்டா, அமெரிக்கன் டாலரை போட்டு பிரமிடை போட்டு அதுக்கு மேல ஒத்த கண்ணையும் பொடிச்சிருக்காங்க. சோ இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டா, இப்ப இஸ்லாம் வந்து அல்லாஹ் வந்து சொல்றான் ஒரு உண்மையான ஒன் வேர்ல்டோட ஒற்றை ஒழுங்கை பத்தி பேசும்போது, இப்ப இப்லீஸ் என்ன செய்யறான்னு கேட்டா, இதுக்கு டிரெக்டா எதிராக வந்து அவன் வந்து பேசிட்டு இருக்கிறான், வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். இப்ப அவன் என்ன செய்யறான், இந்த ஜாயினிஸ்ட் கூட்டத்து மூலியமா அவன் ஒரு உலக ஆட்சி கொண்டு அவன்ட கட்டளைகளுக்கு மட்டும் அடிப்பணியக்கூடிய ஒரு சமுதாயம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்ததியை மாற்றத்துக்கான அந்த வேலையை வந்து அவன் செஞ்சு கொண்டிருக்கிறான். The leader of a satanic organization. I saw this satanic agenda with my own eyes. I was in meetings discussing this satanic agenda with other satanic organizations around the world. So every 9 years it gets updated. So I'm just aware of the one that's being pushed now up to 2027. I don't know what the agenda is after that. But what I've seen with my own eyes and the online conferences that I've been in with other satanic leaders, this is what's going on at the moment. When I left Satanism in May 2022, when I left Satanism, I said, and I have a recording of it, I said that in 2025, people will be arrested on the street for praying for other people. People will be prosecuted for being Christians in Europe. I said it because I saw it on the agenda. It wasn't a prophecy or that I saw the future. It was because I knew what was on the agenda. And people thought I was insane. So I'm saying today that in 2027, there's going to be a one world religion that will be the acceptable and the only religion around the world that will be legal, and it's not going to be Christianity. அதான் இங்க வந்து ஹிஸ்புல்லாவுக்கும் ஹிஸ்பு ஷைத்தான் நடக்கக்கூடிய சண்டை தான் இங்க போயிட்டு இருக்குது. அப்ப அவன் என்ன செய்யணும், இந்த உலகத்துக்கு உலக மக்களை அடக்கி ஆளக்கூடிய ஒரு வேலையை செய்யணும். அந்த அடக்கி ஆள்றதுக்கு அவன் செலக்ட் பண்ணின பிளேஸ் தான் வந்து பாலஸ்டைன். ஏன்னா சும்மா பாலஸ்டைன்ல அதுக்கு பின்னுக்கு எவ்வளவு விஷயம் இருக்குது, பேசினா இன்னும் பெருசா போயிட்டு. அப்ப என்ன செய்வாங்க, அதனால தான் இவங்க ஒட்டுமொத்தமா பாலஸ்டைனை அங்கே கூடிய மக்களை இன அனுப்பு பண்ணிட்டு, இன்னும் ஈராக்லாம் இன அனுப்பு பண்ணினாங்க இல்லையா, அந்த அரபு தீபகற்பம் கிரேட் இஸ்ரேல் அப்படி இந்த நைல் நதியில இருந்து யூப்ரட்டிஸ் நதி வரைக்கும் இவங்களோட ஆட்சி கிடைக்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்தில் அங்கே கூடிய மக்களை போக மாட்டாங்க, இனப்படுகொலை பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டா கிரேட் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டாந்து இஸ்ரேலை வந்து ஆண்ட இஸ்ரேல் ஆக்கி அங்கிருந்து ஒட்டுமொத்த உலகத்தையே ஆட்சி பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில். அப்ப அந்த ஆட்சி சிஸ்டத்துக்கான அந்த கட்டளைகள் யாருன்னு கேட்டா ஒட்டுமொத்தமா இபிலிசுடைய கட்டளை. இப்ப இன்றைக்கு ஈரான் வந்து இந்த மாதிரி அமெரிக்காவால் தாக்கப்படுறதுக்கான அந்த சிச்சுவேஷன்ல வந்து நிக்குது. கடுமையா இந்த அமெரிக்கா இஸ்ரேல் வந்து ஈரானை எதிர்க்கிறாங்க. என்னத்துக்கு அப்படின்னு கேட்டா, இந்த ஈரான் அப்படின்னு சொல்றது பாலஸ்டைன் அப்படி அங்க கூடிய மக்களை வந்து ஆதரிக்கக்கூடியவர்கள். அது அது அமெரிக்கா சொல்றது, அவங்க சொல்றது, இவன் சொல்றதா இல்ல, அங்க கூடிய அரசியல் லீடர்ஸ் இவன் சொல்றான். ما در حمایت از مظلوم نگاه به مذهب طرف مقابل نمی‌کنیم، نکردیم، از اول هم نکردیم. ما همون حمایتی را که از برادرانمون در لبنان کردیم
از برادرانمون در غزه کردیم بدون هیچ تفاوت. اونا سنی بودن، اونا شیعه. Only reason why they hate Iran is because Iran supports the people of Palestine. Because the Western narrative is fake. Just like their narrative on Palestine is fake. And their concern about human rights is fake. And now the United States wants to attack Iran and kill people because it wants to support the people of Iran. Just like it sanctions Iran to support the people of Iran. And Western media pretends that, yeah, that's what it's all about. The reality is the only reason why they hate Iran is because Iran supports the people of Palestine. அதன் அடிப்படையில் அவர் என்ன சொல்றாரு, அமெரிக்கா இஸ்ரேல் எங்களை எதிர்க்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் சப்போர்ட் ஆகிக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஆயத்துல்லா ஹமீனி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இந்த லெபனானில் இருக்கக்கூடியது ஷியாக்கள் இருந்தாலும் பாலஸ்தீனில் இருக்கக்கூடியது முஸ்லீம்கள் சுன்னி பிரிவை சார்ந்த முஸ்லீம்கள் இருந்தாலும் எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாம ஒரு கூட்டத்துக்கு இது எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அநியாயம் நடக்கும் போது அந்த அநியாயத்துக்கு எதிராக நாங்க என்ன சொல்றது, அநியாயத்துக்கு நாங்கள் துணை போறாம அந்த மாதிரி ஒப்ரெஸ் பண்ணப்படக்கூடிய அந்த ஆட்களுக்கு நாங்க பக்க பலமா இருக்கிறது தான் ஒரு முஸ்லீமுடைய அடையாளம்னு சொல்லிட்டு குர்ஆன் வசனங்களை மேற்கொண்டு காமிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சியா சுன்னின்ற பிரச்சனை இல்லாம அவங்க வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்த ஆயத்துல்லா ஹமீனி இந்த சியா சுன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை எங்களுடைய எதிரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், இப்படி பிரியாதீங்கன்னு சொல்லிட்டு பல இடத்துல வந்து அவர் வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறார். از بعد کشمیر ناراحتم واقعا، داره به مردم مسلمان کشمیر داره زور گفته میشه، حقیقتا داره فشار وارد آورده میشه. این هم به شما عرض بکنم این کار انگلیس خبیث، این زخمی است که در شبه قاره از سال 1947 انگلیس‌ها این زخم رو ایجاد کردن. از همون اول داشتن خارج می شدن و هند و پاکستان، یعنی شبه قاره به دو قسمت تقسیم شد، هند و پاکستان. از همون این زخم کشمیر رو اونا اینجا کاشتن و گذاشتن و تعمد در این قضیه داشتن که این زخم خوب نشه و همیشه بین این دو کشور مشکل و اختلاف و دعوا وجود داشته باشه. இதன் அடிப்படையில் இன்னைக்கு நாங்க பார்த்தோம்னு சொன்னா, ஷைத்தான் இப்லீஸுடைய இந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த கட்டளைக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய உலகத்திலே கூடிய மக்களை அடிமை பண்ணி ஆட்சி ஒன்று கொண்டு வரதுக்கு தடையாகிறது ஈரான். எப்படின்னு கேட்டா, பாலஸ்டைன் மக்களை சப்போர்ட் பண்றது மட்டும் இல்ல, அவன் ஏன் பாலஸ்டைன்ல இருக்கக்கூடியவங்களை வந்து இனப்படுகொலை பண்ணணும்னு நினைக்கிறான்னு சொன்னா, அந்த இடத்த ஃபுல்லா அப்பதான் அவன் வந்து எடுக்கலும், அது மூலியமா தான் அவன் கிரேட் இஸ்ரேலுக்கு வந்து உலகத்தை ஆட்சி பண்ணலும். அப்ப ஈரானிக்க காட்டிலையும் இந்த பாலஸ்டைனை கூடிய மக்களுக்கும் வந்து இந்த மாதிரி அவங்க நினைச்ச மாதிரி விரட்டி அநியாயம் செய்யவே மேலாது, அந்த இடத்தை வந்து கட்டுப்பாட்டுக்கு எடுக்கவே மேலாது. ஸோ இதை செய்யணும்னு சொன்னா, இந்த உலகாட்சி கொண்டு வரணும்னு சொன்னா நிச்சயமா ஈரான் தடையா இருக்குது. அவங்க பலம் வாய்ந்த ஒரு நாடா உருவாகக்கூடாது. அதன் அடிப்படையில இவங்க இந்த ஈக்கிற கெப்பாசிட்டியை இந்த மாதிரி காட்டுனாங்க இஸ்ரேலுக்கு. இதுல நியூக்ளியர் மட்டும் இவங்க என்ரிச் பண்ணிடவே கூடாது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சூழ்நிலை வந்து அமெரிக்கா ஜைனிஸ்டல் இப்லீஸுடைய கட்சியை சார்ந்தல் வந்து இருக்கிறாங்க. அதனால தான் இந்த ஈரானை வந்து இந்த அளவுக்கு வந்து வெறுக்கிறாங்க, தடுக்கிறாங்க, எக்கனாமிக்கலி முடக்கிறதுக்கான வேலையெல்லாம் செய்யறாங்க. ஆனா இப்ப நான் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நாங்க முக்கியமா கவனிக்கணும் பாருங்க. இந்த சுன்னி பிரிவை சார்ந்த இப்ப உலகத்துல வந்து முஸ்லீம்கள் சொன்னா இந்த ஈரான்ல மட்டும் தான் நியூக்ளியர் வைக்கிறது ட்ரை பண்றாங்கன்னு பார்த்தா, சுன்னி பிரிவை சார்ந்த பாகிஸ்தான்ல வந்து ஏற்கனவே நியூக்ளியர் வெப்பன் வந்து ஈக்குது. ஆனா இந்த பாகிஸ்தானுக்கு இவங்க எந்த பிரச்சனையும் போடல. இனி கவலையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, சுன்னி பிரிவை சார்ந்தவங்களா இருந்தாலும் அவங்களோட நிலைமை எப்படின்னு கேட்டா, அமெரிக்காவுடைய பப்பட்ஸா வந்து இருக்கிறாங்க. அதுலயும் பாகிஸ்தானுக்கு பார்க்க கேடு கெட்டு போயிட்டு இருக்கிறாங்க இந்த அரபு நாட்டில் இருக்கக்கூடியவங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டா, சொந்த இனத்தை சார்ந்த பாலஸ்டைன் மக்களை வந்து இனப்படுகொலை பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கறதுக்கு துப்பு இல்ல, உருப்படியா ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு துப்பு இல்லாத இவங்க இஸ்ரேலுக்கு மெட்ரிக் டன் கணக்கில் பெட்ரோல் சப்ளை பண்ணிக்கிட்டு சவுதி அரேபியா. அல்லாத நீ அவங்களை பாதுகாக்கணும். இப்ப இதன் அடிப்படையில நான் வந்து சொல்லல யாருக்கும் ஷியா அப்படி சொல்லக்கூடியவங்க அவங்களோட கொள்கைக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, அதெல்லாம் சரின்னு நான் சொல்லல. அவங்களுடைய சில தவறுதல் இருந்தாலும் இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பக்கத்துல இவ்வளவு பேர் ஒரு பலத்தையே வந்து எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களோட ஈமான் உறுதியா இருக்குது. அதுக்கு மிக சிறந்த உதாரணம் அவங்க கட்டார்ல உள்ள அமெரிக்கன் பேஸ் வந்து அட்டாக் பண்ணினாங்க. இதே ஜப்பான்ல உள்ள உனக்கு சொல்லுங்க பாப்போம், என்னதான் வளர்ச்சி அடைஞ்ச நாடா தான் சரி அப்படியே நடிக்கிறோம். சரியா? சோ இதன் அடிப்படையில நாங்க சில விஷயங்கள் வந்து இன்னைக்கு விளைவிக்கிறோம். முக்கியமா உலக மக்கள் வந்து என்ன அப்படின்னு கேட்டா, இந்த முஸ்லீம்களை வந்து தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளை வந்து வெஸ்டர்ன் மீடியாக்கள்ல இருந்து இந்தியாவுல படம் எடுக்கிற வரைக்கும் வந்து ப்ரமோட் பண்ணி கொண்டிருக்கீங்களே. இப்ப ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டா, உலகத்துல முதலாம் உலக போர் சொல்லி வந்துச்சு, இதுக்கு எந்த முஸ்லீம் காரணமா இருந்தா? ரெண்டாம் உலக போர் வந்துச்சு, எந்த முஸ்லீம் காரணமா இருந்தா? இல்லாட்டி சும்மா இந்த ஜப்பானுக்கு நாகசாக்கி ஹிரோஷிமாவுக்கு அணுகுண்டு ஃபெஸ்ட்டுக்கு போட்டது யாரு? அப்ப அமெரிக்கா தான் போட்டுச்சு. ஸோ அதன் அடிப்படையில் ஈராக்ல இருக்கக்கூடிய அப்பாய் மக்களை பசியில போட்டு கிட்டத்தட்ட 500,000 சின்ன புள்ளைகளை வந்து கொண்டது, சிரியாவில் மக்களை கொண்டது, அப்ப பர்மாவில் உள்ளவங்களை வந்து கொண்டது, அது மட்டும் இல்லாமல் பாலஸ்டைனில் இருக்கக்கூடியவங்களை இனப்படுகொலை பண்ணி கொண்டிருக்கிறது.
இன்றைக்கு யாரு ஈரானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அநியாயம் செய்யறதுக்கு முன் வாருது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒன்று இல்லை ரெண்டு இல்லை இவ்வளவு ஆட்களை வந்து இந்த கொண்ட இந்த ஜாயனிஸ்டுகள் வந்து இவங்க செஞ்ச இந்த ஒரு வேலையை வச்சு ஒரு படம் ஒன்று யாராவது எடுப்பாங்களா? இதை வச்சு தீவிரவாதின்னு சொல்லுவாங்களா? அவங்கள சொல்ல மாட்டாங்க. அவங்க எல்லாம் கன் ஷூட்டர், சரியா? ஆனா முஸ்லீம்கள் சும்மா என்னமோ செஞ்சுட்டாலே தீவிரவாதி சொல்லி காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு கேடுகட்ட அளவுக்கு படம் தயாரிக்கக்கூடியவர்கள் வந்து இருக்கிறது மிகவும் ஒரு வருத்தமான செயலா இருக்குது. இவங்க என்னடா இந்த மாதிரி சல்லிக்காக இப்படி ஒரு கூட்டமா போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயும் பிரகாஷ் ராஜ் மாதிரி ஆட்களை உண்மைக்குமே பாராட்டக்கூடிய நபர்கள். பாலஸ்டைனுக்கு ஆதரவாக ப்ரோட்டஸ்ட் நடந்த போது இந்தியாவில் பிரகாஷ் ராஜ் சத்யராஜ் வந்து அந்த போராட்டத்தை வந்து கலந்துக்கிட்டாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம இந்த பிரகாஷ் ராஜ் என்ன சொல்றாரு, மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று என்னன்னு கேட்டா, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய பல அரசியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்க, இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராமணர்கள் ஆட்சி பண்ணக்கூடிய இந்த நாடு RSS இவங்க மிகப்பெரிய ஒரு இன அழிப்புக்காக தயார் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, அந்த தயார் நிலையில் இருக்கிறாங்க, ப்ரிப்பரேஷனுக்காக இருக்கிறாங்கன்றதுக்கான அனைத்து அறிகுறிகளும் மிக்கிட்டு சொல்லி உலக அளவில் பேசப்பட்டாலும் இந்த பிரகாஷ் ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அழகா வந்து அவர் சொல்லியிருக்காரு, இன அழிப்பு பண்ண போறாங்க, ஜெனசைட் பண்ண போறாங்க, முஸ்லீம்களுக்கு எதிராக மைனாரிட்டிக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கேடுகட்ட நபர்கள் வந்து உலகத்தில் வேலை செஞ்சு கொண்டிருக்கும் போது இவங்களெல்லாம் தீவிரவாதின்னு காட்டுறதுக்கு துப்பு இல்லாதவங்க சும்மா இருக்கக்கூடிய முஸ்லீம்களை வந்து தீவிரவாதின்னு காட்டுறாங்களே, நீங்க எல்லாம் வந்து நியாய தர்மத்தை பத்தி சமுதாயத்துக்கு சொல்றதுக்கு படம் எடுக்க போறீங்களா? அப்படி சிரிச்சிட்டு போறேன். இப்போ எது எப்படி போனாலும் இந்த நேரத்தில் பாருங்க, இந்த சுன்னி பிரிவை சார்ந்தவர்களுக்கு வந்து பல உலமாக்கள் வந்து தூக்கி பிடிச்சி பேசுறாங்க. எப்படின்னு கேட்டா, முபாரக் மதனி ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த 11 டே war இருக்குல்ல, ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக வந்து அட்டாக் பண்ணி பயங்கரமா வந்து பல பிரச்சனைகள் வந்து பல நஷ்ட ஈடு வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஏற்படுத்தி மீடியா மூலியமா அதெல்லாம் காட்ட மாட்டாங்க, வெக்கம் தானே. ஆனா அப்படி செஞ்சது போற உலகத்தில் இருக்கக்கூடிய பல வாலிபர்கள் ஆயத்துல்லா ஹமேனி அவரோட போட்டோ வந்து வாட்ஸ்அப்ல வந்து ஸ்டேட்டஸை வந்து போட்டாங்கன்னு சொல்லிட்டு முபாரக் மதனி வந்து சொல்றாரு. கடைசியில் என்ன சொல்லுவாங்கல்ல, கொமைனி நல்லம் சௌரி மோசம். கடைசியில் என்ன சொல்லுவாங்கல்ல, கொமைனி நல்லம் சௌரி மோசம். معكم عماد بن أحمد بن إبراهيم المبيض. أيها العلماء، أيها الدعاة، يا أهل الخير في بلادي، وأنا أعلم أنكم تتحسرون على ما يحدث في هذا البلد من منكرات. إذا لم تستطيعوا بيان الحق وتوضيحه للناس فليس أمامكم إلا الهجرة. بفضل الله ورحمته وتوفيقه أني تمكنت من الخروج من البلد بعدما أغلقت جميع الأبواب في بيان الحق وإنكار المنكر، ولكن لو استمريت على هذا لأصابني ما أصاب إخواني العلماء والدعاة والخطباء من السجن والتنكيل والمحاكمات الجائرة. شرع الله عز وجل عبادة عظيمة وهي عبادة الهجرة، عندما يتعذر على الإنسان إقامة دين الله عز وجل أو تبليغ دين الله عز وجل، أو خاف الإنسان على نفسه من الأذى والضرر. நான் கொமைனி நல்ல ஜட்ஜ் பண்ணவரில் சும்மா சொல்கிறேன். நான் அந்த ஒரு கதைக்கு எல்லாம் அப்படி பாட்டுக்கு இருந்ததில் அவனுக்கு கிடைச்ச ரிசல்ட். இது 6 நல்ல 6 கெட்ட சிலாக்கள் சொன்னால் கொமைனி இஸ்ரேலுக்கு அடித்ததுக்காக கொமைனியை அவனோட ஸ்டேட்டஸில் போட்டு வச்சிருக்கிறான், ப்ரொஃபைல் பிக்சர். என்னோட கொமைனி நல்லம்மா. இஸ்ரேலும் ஈரானும் அடிச்சுக்கிட்டது அது அவங்களோட அரசியல் பிரச்சனை. அகாசக்காக அடிக்கல. இஸ்ரேலும் ஈரானும் அடிச்சுக்கிட்டது அது அவங்களோட அரசியல் பிரச்சனை. அகாசக்காக அடிக்கல. அவங்க அடிக்கிறேன் பூ அடிச்சுருக்கோம். question was about why do all the support for Hamas happen by the Shia and not the Sunnah? And this is something true. It is true. Because today, as we see, the only powers that are supporting Hamas are the Houthis in Yemen, which are Shia, the Hezbollah, which is Shia, the resistance in Iraq, which is Shia, and so on. So this is something that is very noticeable, and it is true. And even the leaders of Hamas just last week, were complaining to me about this. Said, why is it only Shia supporting us? Where's the Sunnah? So it is not the problem of Hamas. And if somebody wants to support Hamas or the rightful resistance for the Palestinians, we thank them. We should thank them, whether they are Shia or South Africa or the Celtics in. கடந்த வருஷம் செப்டம்பர் மாதம் 10ஆம் மாதம் 7ஆம் தேதி நினைக்கிறேன், அப்படி கொத்து அழிச்சார். என்ன அப்பா அடிச்சிருக்கோம். அப்போ நமக்கெல்லாம் கட்டும் டென்ஷனில் இருந்தோம், குணு தோதினம், அழுகம், சுஜூதில் கிடந்த அழுகம், மன்றாடினம், ஹரத்தில் துவா கேட்டாங்க. அந்த நேரம் நீ அடிச்சிருந்தா நீ காசா மக்களுக்காக அடித்திருக்கிறாய். இப்போ உன்னுடைய நியூக்ளியர், அதாவது அந்த என்னது அணு, அந்த அணுவை என்ரிச் பண்றதுக்கு உனக்கு சான்ஸ் தரல, அதுக்கு இஸ்ரேல் உனக்கு டிஸ்டர்பா இருக்குது என்பதற்காக நீ இஸ்ரேலுக்கு அடிச்சு போட்டு باز یکی از اون طرف صداش بلند میشه راجع به مسئله شیعه و سنی و اختلافات و شکاف‌ها و چرا این کار رو میکنن؟ چرا به அது ஓகே, எங்களுக்கு சந்தோஷம் இஸ்ரேலுக்கு அடிச்சது, அந்த வகையில் உனக்கு சப்போர்ட் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு.
ஆனால் கொமைனி இஸ்ரேலுக்கு அடிச்சுட்டான்றதுக்காக வேண்டி உண்ட ப்ரொஃபைல் பிக்சருக்கு கொமைனி வாரன்னு சொன்னா நீ என்ன விளங்கியிருக்க கொமைனியை பற்றி? அஹ்லு சுன்னா வச்சிருந்த அவ்வளவு ஒரு காஃபிர் என்று பேசக்கூடிய அவர்கள், லட்சக்கணக்கான அஹ்லு சுன்னாவை அழித்தவர்கள். அது உங்களோட அரசியல் பிரச்சனை. இதுக்குள்ள நமக்கு தான் சொல்ல வரேன் என்றால் அங்கும் இங்கும் சோசியல் மீடியா ஒரு நுழைஞ்சு இல்லை, ஒரு ஆலிமு கிட்ட போய் கேட்கறதில்ல. நீ குறைஞ்சது உனக்கு ஒரு கைடாக ஒரு ஆலிமை வச்சு கொள்ளணும் உங்கள் ஃபேமிலிக்குள்ள. அந்த ஆலிமுகிட்ட கேட்கணும். இதெல்லாம் பெரிய விஷயங்கள், சின்ன விஷயம் இல்லை, அக்கீதா சார்ந்த விஷயம். அதுதான் நான் சவுதி சரின்னு சொல்லி பேசுகிறேன் என்று தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க. பிள்ளை யார் விட்டாலும் பிள்ளைகள் தான். ஆனால் நமக்கு முடிவெடுக்க தெரியவில்லை, சும்மா மேலோட்டமான விஷயங்களை எந்த நேரமும் கேட்டு தொடர்ந்து ஆயத்துல்லா ஹமீனி அவர் நல்லவர் என்று சொல்லிட்டு இந்த வாலிபர்கள் ஒரு மடத்தனமான வேலை செய்யறாங்க, ஸ்டேட்டஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சியாக்கள் வழிகட்டவர்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அவர் அதோட உடல்ல அதோட சேர்த்து இன்னொரு விஷயத்தை கனெக்ட் பண்றாரு. என்னன்னு கேட்டா, ஆயத்துல்லா ஹமீனியை நல்லவங்கன்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டம் சவுதி அரேபியாவை கெட்டதுன்னு அவங்க சொல்லிடுவாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு முபாரக் மதனி. இந்த இடத்துல இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி நீங்களே விளையிக்கோங்க. ஆயத்துல்லா ஹமீனி நல்லவங்களா கெட்டவங்களா, சியாக்கள் நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க ஒரு சைட்ல இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை சவுதி அரேபியாவில் இவர் கனெக்ட் பண்ண போறாரு. இதை நான் புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, மக்களுடைய மனசத்துல சவுதி அரேபியா இருக்கக்கூடிய வெறுப்பை தூக்கிட்டு அவர் நல்ல ஒரு நோக்கத்தை மனிதர்களோட மனசுல போடணும். ஈரானுடைய சம்பந்தமா கசப்பான எண்ணங்கள் மக்களோட மனசுல விதைக்கணும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு வேலையை அந்த இடத்துல செஞ்சார். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன வைக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சவுதி அரேபியா இருக்கக்கூடியது மன்னராட்சி, ஈரான் இருக்கக்கூடியது மக்களாட்சி. சரியா? சோ இதன் அடிப்படையில மற்ற அரபு நாடுகளும் இந்த மாதிரி மக்களாட்சி டெமோக்ரஸியை கொண்டு வந்தேன்னு சொன்னா சவுதி குடும்பத்துக்கு பிரச்சனை ஆயிரும், துபாய் குடும்பத்துக்கு பிரச்சனை ஆயிரும் இல்லையா? சோ இதன் அடிப்படையில இவங்க ஈராக் இல்லாட்டி ஷியாக்களை தூக்கி பிடிக்கிறதுக்கு, அவங்க வழிகட்டவர்கள், அவங்க காபீர்கள், முஸ்லீம்கள், சுன்னி பிரிவை சார்ந்தவங்களுக்கு அவங்களை கெட்டவங்களா காட்டுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அவங்களுடைய மன்னராட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதவியை காப்பாற்றிக் கொள்றதுக்கு. இது டெமோக்ரஸி, மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியா மட்டும் மாறிடவே கூடாதுன்ற அந்த ஷைத்தானுடைய ஒரு நித்திய ஆதிக்கத்துக்கான அந்த செயல்பாடு தான் காரணம். அப்ப அதுக்கு சப்போர்ட் பண்ணி முபாரக் மதனி மக்களுடைய மனசுல ஒரு விஷத்தை போடுற மாதிரி ஒரு சிந்தனை தான் எனக்கு ஏற்பட்டுச்சு. எனக்கு அவரோட பர்சனலா எந்த கோபமும் இல்லை. ஆனா இதன் அடிப்படையில இப்ப நான் யாரையும் சொல்லல நீங்க ஷியா வைத்திருங்க, நீங்க ஷியா வழிகட்ட கொள்கையில இருந்தாலும் சில விஷயத்துங்கள நல்ல விஷயங்கள் மார்க்கத்தின் அடிப்படையில முக்கியமான விஷயங்கள் செய்யறாங்க. அதே மாதிரி தான் சுன்னி பிரிவுன்னு சொல்றவங்க இவங்களும் 100% எல்லாம் சரியானவங்க இல்ல, மார்க்கத்தின் அடிப்படையில பல தவறுதல் செய்யறவங்க இருக்கிறாங்க. நாங்க என்ன செய்யணும்? குர்ஆனுக்கு ஒத்து போற விஷயத்தை யாரு செஞ்சாலும் சரி அல்ஹம்துலில்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலஃபாய் ராஷிதீன்கள் யாருக்கா இருந்தாலும் சரி, அஹ்லுல் பைத்துகளா இருந்தாலும் சரி, இவங்க செய்யற விஷயத்துக்கு ஒத்து போற மாதிரி யாரு செஞ்சாலும் அதை பாராட்டணும், நாங்களும் கடைபிடிக்கணும். எதிராக செஞ்சேன்னு சொன்னா எங்களுக்கு ஏழுன்னு சொன்னா வாயால சொல்லிடணும், கையால தடுக்கணும், இல்லைன்னா மனதால வெறுத்துட்டு எங்களை வேலையை பார்த்துடணும். யாருக்கும் காஃபி ஃபத்துவாலாம் கொடுக்க போடாது. உண்மைக்கும் இதெல்லாம் சபகுழப்பற வேலை இந்த சமுதாயத்தில். ஏன்னா நல்ல ஒரு அரசியல் புரிதல் உள்ள எந்த ஒரு நபருக்குமே தெரியும், ஷியா சுன்னி பிரச்சனை அப்படின்னு சொல்றது முஸ்லீம்களுக்கே தான் மிகப்பெரிய பிரச்சனை நாளைக்கு மாறப்போகுது எங்களுடைய எதிரிகள் ஷைத்தானுடைய டீம் கிட்டால இருந்து. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஏதோ ஒரு கட்டத்தில் ஈரான்ல இருக்கக்கூடியவங்க பஹ்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடை சுன்னி பிரிவை சார்ந்தவங்க ஆட்சி பண்ணினாலும் அங்க அதிகமானவங்க இந்த சியா பிரிவை சார்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்தில் இந்த CIA மொசாட் நான் பார்த்து கொண்டிருந்தாங்க, ஒரு பிரச்சனை நாங்கள் உருவாக்கி கொடுப்போம், இந்த சியா அதிகமாகிக்கிறதுனால பஹ்ரைனை ஈரான் அவனோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வரணுன்ற ஒரு வேலை திட்டத்துக்கு ஈரானை நாங்கள் செட் பண்ணுவோம். அப்படி நாங்கள் செட் பண்ணேன்னு சொன்னா இந்த இடத்துல ஈரான் பஹ்ரைன் இருக்கக்கூடிய அந்த சியா பிரிவுக்காக அவனோட ஆதிக்கத்தை நாங்கள் செலுத்த முன் வரும்போது இது ஒரு சுன்னி சியா பிரச்சனையா நாங்க மாத்திருவோம், இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்தங்கின சமுதாயமா முஸ்லீம்கள் பேத்துருவாங்கன்னு சொல்லி அவன் பார்த்தோம். சோ இந்த மாதிரி பயங்கரமான விஷயங்கள் இந்த சுன்னி சியா அப்படி சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னுக்கு, இந்த பிரிவினைக்கு பின்னுக்கு இருக்குது. ஆனா உண்மைக்குமே இதுல நாங்க மதத்தின் அடிப்படையில, இபாதத்தின் அடிப்படையில நாங்க ரெண்டு பேருமே தவறு செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் இது நாங்க அவ்வளவு பெருசா நினைச்சு அவங்க நரகத்துக்கு போறதை நினைச்சு நாங்க நரகத்துக்கு பேசிடக்கூடாது. அல்லா பாதுகாக்கணும். அவங்க செஞ்ச செயலுக்கு அல்லா நீதமான முறையில மறுமையில நீதியை வழங்குவான். இன்றைக்கு நாங்க என்ன செய்யணும்? நாங்க மார்க்கத்தின் அடிப்படையில, தலைவரின் அடிப்படையில வெறுப்பை மக்களுக்கு மத்தியில விதுக்காம, பாலஸ்டைன்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு இவ்வளவு அநியாயம் நடக்கும் போது இஸ்ரேலுக்கு பெட்ரோல் சப்ளை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சவுதி அரேபியா கெட்டது இல்ல நல்லதாம். ஆனா தாண்ட நாட்டையே இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய எதிரிகள்கிட்ட காப்பாற்றிக்கிறதுக்கு போராடுறது, அநீதிக்கு உள்ளாக்கப்பட்ட சுன்னி பிரிவை சார்ந்த முஸ்லீம்களை காப்பாற்றுறது எதிரிகள்கிட்ட இந்த மாதிரி வேலை செய்யற ஆயத்துல்லா ஹமீனிய முஸ்லீம் வாலிபர்கள் அவரை பாராட்டினது ஒரு மிகப்பெரிய குற்றமா போயிருச்சு இந்த முபாரக் மதனி. இந்த மாதிரி விஷயங்கள் என்ன சொல்றேன்னு கேட்டா செய்யாதீங்க. சமுதாயத்தில் பிரிவினை இப்படி ஏற்படுத்தாதீங்க. தனக்குத்தானே நாங்க எல்லாம் அஹ்லு சுன்னா, நாங்க எல்லாம் நேர்மையான கொள்கை கூடியவங்க, நாங்க தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 பிரிவுன்னு சொன்னாங்க, அதுல ஒன்று தான் சத்தியம், மற்றதெல்லாம் அசத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தான் சத்தியம் பிரிக்கிறோம் அப்படி சொல்லி தனக்குத்தானே தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு சவுதி அரேபியாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க யாரும்.
அதே மாதிரி மார்க்கத்தின் அடிப்படையில ஷியாவும் வந்து சரியான கொள்கைகள் இல்லை. இப்ப சவுதி அரேபியா சரியான கொள்கைகள் இல்லைன்னு சொன்னா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனுக்கு துவா கேட்டு போறாங்க. சவுதி அரேபியாவுக்கு கருணு ஷைத்தான் அப்படின்னு சொல்லாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ஷாமினா வ யமனினா எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப அது கேட்கறது யாரு? யமனியே, அதாவது அங்க கேட்கறது நஜிதை சார்ந்தவர்கள் தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. யாரும் சொல்லலாம். அப்ப நஜிதுக்குன்னு கேட்கும்போது 3வது தரக்கா முகமது சொல்றாங்க, அங்கதான் வந்து பூகம்பங்களும் ஷைத்தானுடைய கொம்பும் அங்கதான் உதயமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதை பல உலமாக்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு, அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் இந்த நுஸ்ரான் பின் ரஹிமஹுல்லா கூட சொல்றாங்க, இது வந்து ரியாதே குறிக்கும், இன்றைக்கு சவுதி ஆட்சியை குறிக்கும், ஷெய்தானுடைய காலகட்டம். அது எப்படி ஷெய்தானுடைய காலகட்டம்? அதை எப்படி மக்களுக்கு வந்து ஆதரிக்க சொல்லுவார் இந்த முபாரக் மதனி